சித்தப்பா அம்மாவோட தாய் மாமன் வைங்கள சித்தப்பா தான் கூப்பிடும். அது தாய் மாமை கேட்டகரி. அவர் ஃபோன் பண்ணி சிவாஜியோட தீவிர ரசிகனா அவர் சொல்றாராம், பராசக்தி படத்தை நடிக்கிற முன்னாடி அவரையே பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்களாம். இவரை வச்சு நடிச்சா படம் என்ன ஓட போகுது, அந்த ஆடியோ ரெக்கார்டு கூட அப்படியே வச்சிருக்கேன். அவரையே பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்களாம். கடைசியில் அவர் அவ்வளவு பெரிய ஆளா வந்தாராம். கலைஞர்களுக்கு ட்ரோல்னு வர்றது அவங்க அடுத்த லெவலுக்கு போறது. எனக்கு என்னன்னா இன்னொரு உண்மையான விஷயங்கள் சொல்றேன். சரி, சிவாஜி கணேசன் விடுதலைங்க. நான் ஸ்கூல்ல படிக்கிறேன். தனுஷன் அவ என்னென்ன ட்ரோல் பண்ணாங்க தெரியுங்களா? என்ன பேசின உலகம் தான் அவரையும் அப்படி பேசிச்சு. அப்புறம் இன்னும் நிறைய ஹீரோஸ்க்கு படமே ஓடலாமா. அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவர் இப்ப சும்பனா இருக்காருன்னா இதே கேலி கிண்டல்லாம் இதெல்லாம் என்ன ஆளு, இதெல்லாம் என்ன மூஞ்சி, இதெல்லாம் வராது, எடுக்கிற படம்லாம் ஃபிளாப்பு. அவங்க அப்பா கண்ணீர் மழுக பேட்டி கொடுத்துருக்காரு. ஓவர் ஆக்டிங்கு, வர்ற படம்லாம் ஃபிளாப்பு. மன்மதன் படத்துல மட்டும்தான் அவருக்கு தூக்கி விட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஒரு காட்சி பொருளா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ப்ரோ நீங்க சொல்ற நடிகர்லாம் இருக்கட்டும். இன்னொன்னு சொல்ல வரேன், நிறைய பேர் நம்ம கிட்ட கொண்டு வர கமெண்ட்மா அவங்க எல்லாம் சினிமா பேக்ரவுண்டோட வந்தவங்க. முழுக்க முழுக்க உங்க திறமையால மட்டுமே நீங்க இவ்வளவு தூரம் கவர்ந்து வந்திருக்கீங்க. இது மக்கள்கிட்ட வந்து கருத்து தான். எல்லாருமே சோசியல் மீடியால கமெண்டா போட மாட்டாங்கம்மா.